ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவே துணை. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நான் 1987 வருடத்துல இருந்து அம்மா கிட்ட வந்திருக்கேன். அதுல இருந்து இன்னைய வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கேன். நான் அம்மா கிட்ட பெற்ற பேரு பெரும் பேரு. நான் வரக்கூடிய காலத்துல இருந்த என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் என்னுடைய பொருளாதார நிலையும் எல்லாமே இப்போ இருக்க நிலைமைய கம்பேர் பண்ணும்போது அம்மாவோட அருளால நான் உயர்ந்த நிலையில தான் இருக்கேன். அன்னைக்கு இருந்த நிலைக்கு இன்னைக்கு அம்மா என்னை எவ்வளவோ நல்ல உயர்ந்தான நிலையில வச்சிருக்காங்க. ஆன்மீக அனுபவம் அம்மா கிட்ட இருந்து நான் நிறைய கிடைச்சிருக்கேன் எனக்கு. அதைத்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்குள்ள வந்திருக்கேன். நிறைய சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் சொல்லிட்டு தனக்கு மேல மண் மூடி புதர் மன்றி புற்று கிளம்பி இருந்து ஓங்கிற நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் நான் காட்சி தரல. ரொம்ப காலமா இருக்கான், ஆனா அவனுக்கெல்லாம் காட்சி தரல. ஆனா நான் உங்க முன்னாடி நின்னு இந்த தொண்டை செய் மகனே மகளேன்னு சொல்லும் போது நான் உங்கள் முன்னால் உங்களுக்கு அருளான ஆசிகளை வழங்கி காட்சி தருகிறேன் மகனே அப்படின்னு ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க அம்மா. அந்த அருள்வாக்குக்கு இணங்க எனக்கு அம்மா கூப்பிட்டு தொண்டு கொடுத்தாங்க. நான் ஒரு தடவை அம்மாவை பாத பூஜையில பார்க்கும்போது அந்த நேரம் பாத பூஜைன்னு இருக்காது, அம்மாக்கிட்ட தட்டு வச்சு பார்ப்போம். அந்த தட்டு வச்சு பாக்குற அந்த காலகட்டத்துல அம்மாவை போய் பார்க்கும்போது அம்மா சொன்னாங்க, உன்னுடைய மாவட்டத்துல ஒரு மன்றத்துல மன்ற படத்தை இறப்புல சொருகி வச்சிருக்கான், அது என்னன்னு போய் பார்த்து சீர் பண்ணி சரி செய்து வழிபாடு செய்ய வழி செய். அப்புறம் பெண் சக்திகளா சேர்ந்து எல்லா மன்றங்களையும் வழிபாடு செய்யறதுக்கு செய் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு ஒரு பணி கொடுத்தாங்க. அந்த பணி தந்த உடனே அம்மா உங்க அருளும் ஆசையும் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அம்மா அதுக்கு அருள் ஆசை வழங்குனாங்க. அப்புறம் சரின்னு வெளியே வந்துட்டோம். என் கூட ஒரு சக்தி தொண்டரும் வந்திருந்தாங்க. நானும் அவங்களும் சேர்ந்துதான் போனோம். இப்ப வெளியே வந்துட்டு நாங்க அன்னைக்கு சாயந்தரம் ட்ரெயின்ல கிளம்பி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவனா திருநெல்வேலிக்கு ட்ரெயின்ல கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்ப நான் பேசிட்டே வந்தோம். அம்மா எந்த மன்றத்திலயோ வழிபாடு நடக்கலன்னு சொல்றாங்க, நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டே வந்தோம். அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்து அடுத்த வாரத்துல அந்த அந்த வரும் வாரத்திலேயே செவ்வாய்க்கிழமை நாங்க மன்ற வழிபாட்டுக்கு போகும்போது மன்ற தலைவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க, எந்த மன்றத்துல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவரு அப்படிலாம் ஒண்ணும் தெரியலீங்களே, எனக்கு தெரியல சக்தி, அப்படி இருக்க மாதிரி தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு விதமான கவலை. அதான் அம்மா சொன்னாங்களே, நம்ம செய்ய முடியலையே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள கவலை. உடனே நான் அம்மா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பும் போது அம்மா படத்து முன்னாள் நின்று அம்மா மனதார வேண்டிக்கிட்டேன். அம்மா நீங்க சொல்லிட்டீங்கம்மா, அந்த பணியை செய்ய சொல்லிட்டீங்க, அந்த பணியை செய்ய வைக்கதும் நீங்க தானமா செய்ய வைக்கணும், எனக்கு அதுக்குரிய வழியை காட்டுங்கம்மா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு நீங்க தான்மா எனக்கு முன்னின்று எல்லாமே செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தினம் நான் வீட்டுல வழிபாடு செய்வேன். அந்த வழிபாடு செய்யும் போதெல்லாம் வழிபாடு முடியும் போது தியானத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு சரணம் பாடும் போது தியானத்துல உட்காந்து அம்மாட்ட கேட்பேன், அம்மா நீங்க சொன்னீங்கம்மா, செய்ய சொல்லி சொன்னீங்கம்மா, அதை நான் செய்யறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் நீங்க தானம்மா அருளாசி கொடுக்கணும், நீங்க தானம்மா உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வேண்டிகிட்டே இருப்பேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை மன்றத்துக்கு போகும்போது நான் இங்க இருந்து போய் டவுன் பஸ்ல தான் போகணும் எங்களுக்கு. அங்க போய் பஸ்ல அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்குறேன். அங்க ஒரு சக்தி வந்துகிட்டு இருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து பேசிக்கிட்டே மன்றத்துக்கு போறோம் ரோட்ல. அப்போ அவர்கிட்ட நான் சொல்றேன், போன வாரத்துல நான் அம்மாவை பார்க்க போயிருந்தேன், பணிக்கு போயிருந்தேன், பணி முடிஞ்சோன்னா அம்மா பார்க்க அருள்குடம் போனேன். அப்ப அம்மா சொன்னாங்க, சக்தி இந்த மாதிரி மன்றத்துல எங்கேயோ வழிபாடு நடக்காம இருக்கு, அதை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க சக்தி அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்ப அவர் சொன்னாரு, அம்மா பெருமாள்புரத்துல மன்றம் நடக்கலன்னு கேள்விப்பட்டம்மா, நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அம்மா உடனே அம்மா உனக்கு நன்றி அம்மா, எனக்கு நீ காட்டி தந்திருக்க, நீ என் கூட அதை நடத்தி வைக்கணும்மா, நீதாமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். மன்றத்துக்கு போனா மன்ற வழிபாடு முடிஞ்சது. அந்த கூட சக்தியும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட சக்தி பெருமாள்புரத்துல அதே செவ்வாய்க்கிழமை தான் வழிபாடு நடந்துகிட்டு இருந்திருக்கு. இங்க எப்போதுமே எங்க ஏரியால பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை
கொஞ்சம் வெள்ளிக்கிழமை இருக்கும். சில மன்றங்கள் வெள்ளிக்கிழமை இருக்கும், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை எந்த மன்றமும் இருக்காது. முக்கிலே முண்டானி வந்து செவ்வாய் வெள்ளி அப்படிதான் இருக்கும். எல்லா மன்றங்களுமே செயல்படும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுவார செவ்வாய்க்கிழமை எங்க மன்றத்துக்கு போகாம நேரா பெருமாள்புரம் போனோம். அப்போ பெருமாள்புரத்துல வந்து அந்த மன்ற ஸ்தாபனமானது வந்து ஒரு பிள்ளையார் கோயில்ல தான் வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளையார் கோயில்ல வந்து நான் பூசாரிட்ட, அம்மா ஐயா இங்க ஒரு மன்றம் இருந்ததே, அது என்ன ஆச்சு, அங்க அதை நடத்தினவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, அம்மா இப்ப மன்றம் எல்லாம் நடக்கலம்மா, அந்த படத்தை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. அவங்க வீடு வந்து ஆலயத்துக்கு வர அந்த தெரு முனையில இருந்து திரும்பினீங்கன்னா அவங்க 4வது வீடு அப்படின்னு வீட்டோட அட்ரஸ் சொல்லி சொன்னார். நாங்க வந்து 2 பேரும் அவங்க வீட்டை பார்க்க போனோம். அந்த வீட்டுல அவங்கள போய் பார்த்தப்போ அவங்க சிலோன்ல இருந்து வந்த சக்திகள் அவங்க. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள், எங்களால அந்த மன்றத்தை நடத்த முடியல, ஆனாலும் நாங்க நடத்தல அப்படின்னு. சரி, அப்போ படத்தெல்லாம் என்ன செஞ்சீங்க சக்தி அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை வந்து நான் அந்த ஸ்லாப்ல சுத்தி வச்சிருக்கோம், துணியில சுத்தி ஸ்லாப்ல வச்சிட்டோம் அப்படின்னு. அம்மா வந்து அந்த படத்தை இறப்புல சொருகி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மன்றத்துல படத்தை எடுத்து இறப்புல சொருகி வச்சிருக்கான் அப்படின்னு கையை அப்படி காமிச்சு சொன்னாங்க. அப்போ அது இறப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிலையில வந்து அந்த காலத்துல வீடு கட்டும் போது ஒரு சின்ன பாந்து மாதிரி கொடுத்து அதுல வந்து பொருட்கள் வைக்க முடியும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் இறப்புன்னு சொல்லுவாங்க. அம்மா அந்த மாதிரி மேல எடுத்து வச்சிருக்காங்கங்கிறத இப்படி அந்த அந்த வார்த்தையை உபயோகிச்சு சொன்னாங்க. சக்தி அதை எடுத்து கொடுங்க சக்தி அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இப்ப எனக்கு எடுக்க முடியாதுமான்னாரு. தயவு செய்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க, அம்மா வந்து அந்த மன்றத்தை வந்து வழிபட சொல்லியிருக்காங்க, உங்களால முடியாதுங்க, முடியறவங்க செய்யட்டுமே சக்தி அப்படின்னு அவர்கிட்ட வந்து தயவு செய்து எடுத்துதாங்கன்னு கேட்டோன்னா அவர் சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாரு. சரி, வாங்கியாச்சு. அப்ப அந்த மன்றத்தை எங்க வச்சு செயல்படுத்துறது, எப்படி செயல்படுத்துறது, அடுத்த கட்டத்தை யோசிக்கணும் இல்லையா? அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா, நாங்க போய் அதை செய்ய முடியாது. என்கிட்ட நாங்க இருக்கிற ஏரியா வேற, நாங்க போற எங்க தாய் மன்றம் இருக்கிற ஏரியா வேற, இந்த மன்றம் இருக்கிற ஏரியா வேற. அதனால எல்லா இடங்களுக்கும் ஒரே ஆளு போக முடியாது. அப்போ அங்க உள்ளவங்க தான் செய்தாகணும். அப்போ அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, எங்க இந்த சுவாமிநாத முதலியார்கிட்ட நான் சொன்னோம். அவர் வந்து எங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் நாங்க மேல போட்டுட்டோமா அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கே அப்பவே நாங்க வந்து அந்த படத்தோடய அந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு பேசும்போது, இந்த மாதிரி நாங்க வந்திருக்கோமா, படத்தெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டோமா, அம்மா இந்த மாதிரி சொல்லி விட்டாங்கம்மா அப்படின்லாம் எல்லாமே எடுத்து சொல்லி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் செய்ய தயாரா இருந்தாலும் என் மாமனார் எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல, அவர் இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது அதை மீறி நான் எப்படிங்கம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. அப்ப நாங்க சொன்னோம், சரிங்கம்மா உங்க மாமனார்கிட்ட நாங்க கொஞ்சம் பேசலாமா, அவங்கள அவங்க பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லி போய் சொன்னாங்க. அந்த அவர் வழியில வந்தாரு, அவர்கிட்ட பேசணும் நாங்க. அப்புறம் அவர் வந்து, அம்மா நீங்க சொல்லலாம் சரிதாம்மா, வாரம் எங்களால வழிபாடு செய்ய முடியாதுமா, ஆட்கள் வருதலம்மா அப்படி இப்படின்னு சொன்னாரு. இல்ல சக்தி, நீங்க வழிபாடு செய்யுங்க, வேற யாராவது அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு வருவாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அம்மா பாத்துக்கோ, அந்த வேலையெல்லாம் அம்மா பாத்துக்கோ, நீங்க முதல்ல ஆரம்பிச்சு மட்டும் வைங்க, அப்புறம் போக போக எல்லாம் நடக்கும், நாங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 2-3 வாரங்கள் நாங்க அங்கதான் போனோம். போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்து அந்த மன்றம் நடைபெற ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு நிறைய மக்கள் வரும்போது அவங்க தலைவர் எல்லாமே இப்ப மாறி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்பவுமே அது நடக்க ஆரம்பிச்சுட்டு, அப்போ வந்து அம்மா அது மாதிரி அம்மா மற்ற மன்றங்கள்லயும் வந்து பெண்களா சேர்ந்து வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால திருநெல்வேலி மாவட்டத்துல மற்ற மன்றங்களுக்கும் ஒவ்வொரு மன்றங்களுக்கும் அந்த மன்றங்கள்லாம் எந்த நாள்ல நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியும் அப்படி ஒவ்வொரு மன்றங்களா போய் அம்மா பத்தி பிரச்சாரம் பண்ணி, தொண்டை பத்தி பிரச்சாரம் பண்ணி, அவங்களுக்கு வந்து அம்மாவோட அருளை பற்றி பேசி எடுத்து சொல்லி நிறைய மக்கள் வர்றதுக்கு வழி செய்து அந்த அந்த தொண்டை செய்தோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படி போச்சு. அது முடிஞ்ச உடனே அது நடந்துட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும் மன்றங்கள் பழையபடி நடக்க ஆரம்பிச்சு, ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் அது கடந்து போயிருக்கோம். அப்புறம் நாங்க மருவத்தூருக்கு பணி நிமித்தம் போறோம். போகும்போது அம்மாவை நாங்க எப்போதுமே பணிக்கு போகும்போது முதல்ல பார்க்க முடியாட்டாலும் வரும்போது அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் வருவோம்.
அப்போ தரிசனத்துக்காக அம்மாக்க பார்க்க போகும்போது அம்மா சொன்னாங்க, ஆஹ் மன்றத்துக்கு போனியா, எல்லாம் நல்லா நடக்கா, சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இன்னும் நிறைய இலவச இருமுடி போட்டு கூட்டிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. அடுத்த பணி கொடுத்தாச்சு அம்மா. முதல் பணி மன்றத்துல போய் பாருன்னு சொன்னாங்க. மன்ற வளர்ச்சிக்காக பிரச்சாரம் பண்ண அந்த பணியை தந்தாங்க. அடுத்த பணி இருமுடி பணி. அப்போ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அருள் அவசியம் வேணும்னு கேட்டா, அம்மா அருள் அவசியம் உண்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். அப்புறம் என்ன செய்யலாம் சக்தி, அம்மா இருமுடி சமயத்துல இலவச இருமுடி போட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. அப்ப அந்த நேரம் காலகட்டத்துல எனக்கு பணப்புழக்கம் அவ்வளவு அதிகம் கிடையாது. என்ன பண்ணலாம், அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம சொன்னா கண்டிப்பா செய்யணும்ல. அம்மா என்ன சொன்னாங்கன்னாலும் அதை நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அதனால அந்த நான் நம்ம செய்யணுமே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது, நம்ம பணத்தை வசூல் பண்ணிதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பக்தர்களுடைய பக்தரா இருக்கக்கூடியவங்க 2-3 பேரு ஃபேமிலி எனக்கு தெரியும். அவங்க நல்லா டொனேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கு எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசி இந்த மாதிரி இலவச இருமுடி போட்டு கொடுத்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கொடுக்குறவங்களுக்கும் புண்ணியம், வாங்குறவங்களுக்கும் அந்த அந்த போய் அந்த செலுத்துறவங்களுக்கும் புண்ணியம், அம்மா எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்து தரும் அப்படின்னு சொல்லி அம்மாவை பத்தியும் அம்மாவோட நம்மளுடைய இயக்கத்தினுடைய தன்மையை பத்தியும் எடுத்து பேசி அவங்கள்ட்ட நாங்க கொஞ்சம் ரூபா கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனா ரூபா வந்தாச்சு. சரி இருமுடி பை வாங்கணும், அது மன்றத்தின் மூலமா பை வாங்கியாச்சு. அதுக்குரிய ஜாமானும் வாங்குறதுக்கும் பொருள் வாங்குறதுக்கும் பணம் இருக்கு. ஆனா இருமுடி சுமந்துருப்பதுக்கு ஆள் வேணும் இல்லையா? இலவசமா கூட்டிட்டு வா அப்படின்னா அது பாமர மக்களாவும் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அம்மா கிட்ட வரணுங்கிற ஒரு இதுல இருக்கக்கூடியவங்களா பார்த்து நம்ம கூப்பிடணும் இல்லையா? பணம் இல்லாதவங்களா பார்த்து தானே கூப்பிடணும். அதனால ஒரு கிராமம் தத்தெடுத்து அங்க போய் அதை பிரச்சாரம் பண்ணி அவங்களெல்லாம், அம்மா உங்களை இலவசமா இருமுடி போட்டு கூட்டிட்டு போறோம் அம்மா கிட்ட, அம்மா தரிசனம் கிடைக்கும், நீங்க உங்க கையாலே அபிஷேகம் பண்ணலாம் அம்மாவுக்கு. அந்த காலத்துல நம்ம சுயம்புக்கு உள்ளேயே கருவறைக்குள்ளேயே போய் சுயம்புக்கு நம்ம கரங்களாலேயே நம்மளுடைய அபிஷேக தீர்த்தம், அந்த இருமுடி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனால அந்த நேரத்துல அப்படி அந்த ஒரு பெரும் பாக்கியம் இருந்ததே. அதனால அந்த பாக்கியத்தெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள ஒரு 2 பஸ்ஸுக்கு ஆள் சேர்த்து அதுக்கு அந்த இருமுடி பொருள் வாங்கி இருமுடி கட்டி எல்லாம் பண்ணி கொண்டு செலுத்தியாச்சு அம்மாட்ட. அப்புறம் கொஞ்ச நாள் அதெல்லாம் செலுத்தி அம்மாவும் போறோம் வரோம். சில சமயங்கள் அம்மா நல்லா பேசுவாங்க, சில சமயங்கள் அம்மா மௌனமா இருப்பாங்க. நல்லா பேசும்போது நிறைய நேரம் அம்மாவே தான் பேசுவாங்க, நான் எதுவும் கேட்டது கிடையாது. அதே மாதிரி நல்லா பேசாம அமைதியா இருந்தாங்கனாலும் பார்வையால அவங்க அருள் ஆசைய வழங்குறாங்க, நமக்குள்ள ஆன்ம உணர்வு வளருதுங்கிறது எனக்கு புரிய வச்சாங்க அம்மா. அதனால மௌனமா இருக்காங்களேன்னு நான் வருத்தப்பட மாட்டேன். அதுவும் ஒரு விதத்துல நமக்கு அது தேவையான ஒன்னதான் அம்மா செய்தாங்க அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு எனக்கு உணர்த்தப்படும். அந்த அம்மாவால அது உணர்த்தப்படும். 2005ல அம்மா ஆன்மீக பயணம் 2வதாக வராங்க. அவங்க வரும்போது எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மா சிரிச்ச முகத்தோட நல்லா சிரிச்சுக்கிட்டு, அம்மா கஷ்டப்பட்டு ஆன்மீகம் வளர்த்தீங்கம்மா, ஆன்மீகம் நல்லா வளர்ந்துருக்குமா, இருமுடி போட்டு அழைச்சிட்டு வந்தீங்கம்மா, இன்னைக்கு இருமுடி நிறைய கூடி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அம்மா இவ்வளவு ஒரு அது சக்தி 1987, 8ல நடந்தது. அம்மா வீட்டுக்கு வர டைம் 2005. அப்போ எத்தனை வருடங்கள் கேப் இருக்கு பாருங்க. அவ்வளவு வருடங்களுக்கு முன்னால நடந்த விஷயத்த அம்மா என்ன மனசுல வச்சு என்கிட்ட என்னை பார்த்த உடனே அது பேசுறாங்களே. கருணையின் கடல் அல்லவா அம்மா, கருணையுள்ள தாய். அதனால அவ கருணையோட சொல்றா. ஆனா அந்த 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 தொண்டை செய்ய வச்சதே அம்மாதான். தொண்டையும் கொடுத்து தொண்டையும் செய்ய வச்சு அருளையும் தந்த தாய் அவ. அந்த எதுக்காக நான் இந்த தொண்டை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, அதெல்லாம் என்னுடைய பாவக்கணக்கை தீர்க்கறதுக்காக அம்மா கொடுத்த தொண்டு. அதுல என் பாவங்களை எல்லாம் போக்கி எனக்கு நிறைய பெரிய பேற்றை தந்திருக்கா அம்மா ஆன்மீகத்துல அப்படிங்கறதான் நான் சொல்றதுக்காக இந்த தொண்டை உங்ககிட்ட நான் சொன்னேன் சக்தி. இந்த ஒரு 2 தொண்டு மட்டும் இல்ல, அம்மா அவ்வளவு ஞாபகமா சொல்றாங்கன்னா கோடிக்கணக்குல அவர்கிட்ட ஆட்கள் வராங்க பாக்குறாங்க. அதுல நமக்கு கொடுத்த தொண்டைன்னு நினைச்சு நம்மளையும் நினைச்சு வச்சிருக்காளே அப்படின்னு நினைக்கும் போது
அதை நினைச்சு பேசுறாளே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே உள்ளமெல்லாம் உருகி போயிடுது. ரொம்ப அப்படியே அப்படியே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அம்மா அப்படின்ற மாதிரி நின்ன அன்னைக்கு. அதுக்கப்புறம் 2014 15 எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா அந்த நேரத்துல வந்து எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரே வறட்சி, மழையே இல்லை. அந்த அந்த நேரம் வந்து நவராத்திரி நேரம். நாங்க நவராத்திரி தொண்டுக்காக போயிருக்கோம். அம்மா வந்து ஓம் சக்தி மேடை சுத்திட்டு கீழே இறங்கி வரும்போது எங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொண்டர், அவங்க ஒரு மன்றத்துக்குமே ஒரு தலைவி, அவங்க வந்து தன்னுடைய மன கவலையை குமரல் தாங்காம அம்மா படியிறங்கி போகையிலேயே, அம்மா எங்களுக்கு மழை விடுமா அப்படின்னு சத்தமா கேட்டாங்க, அமைதியா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல. அம்மாவும் திரும்பி பார்த்து அவங்கள அப்படி திரும்பி பார்த்துட்டு, நீ மழை வேணும்னா காப்பு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அம்மா அப்படி பேசவும் மாட்டாங்க. யாரும் அம்மாவை வந்து அம்மா போவையில இப்படி குறுக்கால பேசவே மாட்டாங்க. ஆனா அந்த சம்பவம் ஏதோ ஒரு அந்த அவங்களுடைய மனசுல இருந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடா வந்துட்டு, ஆனா கருணையோட தாய் வந்து அதுக்கு பதிலும் சொல்லிட்டு போனாங்க. எவ்வளவு கருணை உள்ளம் பாத்தீங்களா? அம்மாவோட கருணையே சொல்லி மாளாது. அவங்க கடலோட பெருசு அம்மாவோட கருணை. அந்த கடல் அளவோட அம்மாவோட கருணை அளவு ரொம்ப ரொம்ப பெருசு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அது அந்த சக்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்படிங்களா சக்தி? ஆமா, நமக்கு மழையே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேன் நானும் அவங்களும். அப்புறம் நான் வந்து எப்போதுமே நாங்க தொண்டு முடிஞ்ச ஒருபாடுதான் அம்மாவை தரிசனம் பண்ணுவோம். நம்ம தொண்டு முடிஞ்சிட்டு அம்மாவை தரிசனம் பண்ண போயிருக்கோம். அம்மா சொல்றாங்க, ஓ மாவட்டத்துக்கு மழை வேணும்ல, அப்ப நீ 9 காப்பு கட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். 9 காப்பு கட்ட சொல்லிட்டாங்க. நம்ம அந்த 9 காப்பையும் வந்து நாமளும் நம்ம குடும்பம் அப்ப எனக்கு வந்து என் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகி நல்லாதான் செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா எந்த குறையும் கிடையாது. எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைங்களும் அம்மா நல்லாவே வச்சிருக்காங்க. இன்னை வரைக்கும் எந்த குறையும் இல்லை. எனக்கும் எந்த குறையும் இல்லை. நானும் நல்லாதான் இருக்கேன். கேட்டீங்களா? அதனால வந்து நம்மளே கட்டிடலாம். ஆனா அம்மா அதை விரும்பாதே. என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. அம்மா என்ன அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். நிறைய தெரியும் அம்மாவை பத்தி எனக்கு. அம்மா வந்து எந்த காரியத்திலையும் வந்து ஒரு 10 பைசாவாவது எல்லாருடைய காசும் இருக்கணும், எல்லாருக்கும் அந்த அருள் போய் சேரணும்னு நினைப்பாங்க அம்மா. அப்படிப்பட்ட தாய்க்கு நம்மளே வந்து நம்ம மாவட்ட சார்பா கட்டணும்னா, மழை மழைக்காக கட்டணும்னா அது 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 வந்து அம்மா வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, மன்றங்கள்ல போய் எடுத்து சொல்லணும். அந்த அம்மாட்ட கேட்டுட்டு வெளியில வரும்போது, காப்பெல்லாம் முடிஞ்சுட்டே, நம்ம இப்பவும் போல அம்மா சொல்லுங்களேன், நம்ம அடுத்த வருஷம் தானே காப்பு கட்ட முடியும். அப்ப என்ன பண்றது அப்படிங்கும் போது ஒரு வேள்விக்குழு சக்திகிட்ட கேட்டேன் நான். அவங்க சொன்னாங்க, அங்க நீங்க அறநிலையத்துல கேளுங்க, அவங்களுக்கு காப்பு இருக்கும், நீங்க காப்பு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அபிஷேகத்துக்கும் அவங்க கட்டிடுவாங்க, அவங்க அது அபிஷேகத்துக்கும் அது போய் சேர்ந்துரும் அந்த காசு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மழை எங்களுக்கு நல்ல கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. இன்னை வரைக்கும் அந்த மாதிரி வறட்சி வரவே இல்லை இப்போ. அதுக்கப்புறம் அதனால வந்து அந்த மாதிரி 3 தொண்டு செய்ய வச்சாங்களா. அந்த தொண்டுல நிறைய சிரமங்களும் இருந்திருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சிரமத்தை எல்லாம் நான் வந்து அது பெருசா நினைக்கல. ஏன்னு கேட்டா அது அம்மா வந்து செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அது காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்காது. அதனால நாம வந்து எதுவுமே உழைக்காம பலன் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது இல்ல. அதனால வந்து அந்த நிறைய சிரமங்கள் இருந்தா கூட அதை நான் பெருசா எடுத்துக்கிடல. எல்லாம் நல்லபடியா எல்லாமே நடந்து முடிஞ்சுது. ஆனா அதுக்கு நான் இவ்வளவு பெரிய பலன் எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சே பார்க்கல சக்தி. அதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டு செய்தால் அந்த தொண்டை மனமாற உளமாற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பலன் கிடைக்குமா அந்த பலன் கிடைக்குமா என்று நினைக்காமல் மன மகிழ்ச்சியோட செய்யக்கூடிய தொண்டுக்கு அம்மா உவந்து நமக்கு என்னென்னலாம் தாராங்க அப்படின்னு நினைக்கும் போது, அப்படிதான் சக்தி எல்லாரும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இதை சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அப்படி அந்த தொண்டுக்கு அம்மா இறங்கி எனக்கு இன்றைக்கு அவ தந்திருக்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்ன ஆன்மீக இதுல வந்து இவங்களுக்கு என்ன ஆன்மீகத்துல பெரிய பேரு அப்படின்னு சொல்றாங்களே என்ன அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் தோணும். தொண்டை பத்தி தானே சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அந்த தொண்டை சொன்னதின் நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஆன்மீகத்துல எனக்கு கிடைச்சிருக்க பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மன அமைதி. அமைதியா இருக்கு, என்னுடைய மனசு சாந்தியா இருக்கு.
அப்புறம் நிம்மதியா இருக்கு, பரிபூர்ண திருப்தியோட இருக்கு. எனக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மன திருப்தி, அப்படி ஒரு திருப்தி, எனக்கு ஒரு நிறைவு. இதெல்லாம் எங்க கிடைக்கும் சொல்லுங்க? யாரு கொடுப்பா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அது அது எப்படி கிடைச்சது? அம்மா எப்படி கொடுத்தாங்க? அதுதான் நான் என்னுடைய பாவக்கணக்கை எப்படி எல்லாம் கழிச்சாங்கிறதுக்காக தான் இந்த தொண்டினுடைய அருமையும் பெருமையும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுலதான் நான் சொன்னேன். இது நீங்க இந்த இந்த பேர் 10 பங்களா 10 கார் வச்சிருக்கவனுக்கு கூட இந்த நிம்மதி கிடையாது. எனக்கு அப்படி ஒரு மன நிம்மதி கூட கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பாக்கியத்தை அம்மா தந்திருக்காங்க. எந்த நேரமும் நிச்சலனமான மனசு. அது எப்படிப்பட்டவங்களுக்கு சித்திக்கும் தெரியுமா? பெரிய சித்தரா, சித்த புருஷரா இருக்கவருக்கும், ஒரு ஞானிக்கும் தான் சித்திக்கும். ஒரு சாதாரண தொண்டன்னா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பங்காரம்மா என்ன சும்மாவா? அவங்க எவ்வளவு பெரிய ஒரு உலகத்திலேயே ஜெகன் மாதா. அதனால அவளால கொடுக்க முடிஞ்சிருக்கு, நம்ம பெற முடிஞ்சது. அதுதான் உண்மை. அது அம்மாவை மாதிரி யாராலும் வர முடியாது, இனி வரவும் மாட்டாங்க. அம்மா அம்மாதான். அம்மா தந்த பேரு பெரும் பேரு. இந்த பேரை பெற்றத நான் சொன்னா, அம்மாவுடைய பெருமையை நான் பாடினா நிச்சயமா என் அம்மாவுக்கும் பெருமையை பாடுனேங்கிற சந்தோஷம் இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா மனம் குளிர்வாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நான் சொல்லாம இருந்தேன்னா அது எனக்கு நல்லதில்லை இல்லையா? அந்த பெருமையை நான் சொல்லித்தானே ஆகணும். எவ்வளவு பெரிய பேரு இது. அது தியானத்தாலையும் ஞானத்தாலையும் கிடைக்கக்கூடிய சித்திய எளிதான முறையில எனக்கு தந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். இதே மாதிரி எத்தனை பேரு, எத்தனை ஆத்மாக்களுக்கு கிடைச்சிருக்கோ அது தெரியாது நமக்கு. அம்மா வெளியில செய்யற அந்த காரியங்களோட உள்ளார்ந்து உள் மனசுக்குள்ள பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறது பெரிய உண்மை. அந்த உண்மையை தான் நான் உங்க முன்னால வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சிற்றுரைய நான் சொல்லணும்னு வந்தேன். அப்புறம் எனக்கு ஆன்மீக அனுபவம் தான் பெருசா தெரிஞ்சுது. அதனாலயுமே இதை பகிர்ந்துக்கிட்டேன். லௌகீக அனுபவங்கள் எனக்கு குறையே இல்லை, எல்லா குறையும் எனக்கு எந்த குறையும் இல்லை. அம்மா நல்லாதான் வச்சிருக்காங்க. அது எனக்கு பெருசா தெரியல. எனக்கு இந்த பேரு தான் பெருசா தெரிஞ்சுது. அதனாலதான் நான் உங்களோட அதை பகிர்ந்துக்கிடணும்னு நினைச்சேன். இந்த அம்மா ஒரு நவராத்திரி நேரத்துல அம்மா செப்டம்பர்ல தானே அம்மா ஒளி பேராற்றலாக மாறினாங்க. அந்த நவராத்திரியில நாங்க நவராத்திரி பணிக்காக நவராத்திரிக்காக போயிருந்தோம். பணிக்கு போகல. அப்போ பணி இல்லை. அப்போ அந்த நேரத்துல அம்மா தான் நான் தான் தருவேன் உனக்கு பணி அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அதனால நான் அந்த பணி இல்லை அந்த நேரம். ஆனா அகண்டத்தை தரிசனம் பண்ணிட்டு காப்புல கலந்துக்கிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக போயிருந்தோம். அது எப்பவும் அம்மா ஆலயத்துக்கு போனா அம்மா தரிசனம் பண்ணாம வரவே மாட்டேன். அன்னைக்கு அமாவாசை. அம்மா அகண்டெல்லாம் ஏத்தி எல்லாம் முடிச்சு அப்புறம் அந்த அருள்வாக்குக்கு உட்கார்ந்தாங்க. அந்த நேரத்துல நானும் போனேன். சனிக்கிழமை அம்மா தரிசனம் பண்றேன், அம்மா வியாழக்கிழமை இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அது அப்போ நான் அந்த உள்ள போறேன். நான் 3வது ஆளா போகும்போதே அம்மா என்னை பாத்துருவாங்க. நல்லா பார்ப்பாங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் பார்ப்பாங்க. அது எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த வரிசையில போறவங்களுக்கு 1வது நம்பர் அம்மா பாத்துக்கிட்ட நின்னாலும் 3வது நம்பரா நிக்கவங்களும் அம்மா ஒரு பார்வை கண்டிப்பா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தாங்க. அந்த நானும் அம்மாவை பாக்குறேன். ஆனா அம்மாவை பார்க்கும் போது அம்மா இல்ல அந்த இடத்துல. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளியில இருக்க கட் அவுட் அம்மா இருக்காங்க. எனக்கு அப்படியே துடிச்சிட்டேன். என்னம்மா நீங்க அங்க இருக்க அம்மா இங்க இருக்கீங்கன்னு என் உள்ளத்துக்குள்ள இதே டோன்ல இதே குரல்ல சொல்றேன் எனக்குள்ள. என்னம்மா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் நான். எனக்கு அது தாங்க முடியல. ஏன்னா அம்மா மறைஞ்சு இந்த கட் அவுட் அதுல தெரியுது, கட் அவுட்ல இருக்க அம்மா இங்க இருக்கே அப்படின்னு. அப்புறம் அந்த 3வது ஆளா இருக்கவ 2வது ஆயிட்டேன். அம்மா கிட்ட போறேன். அப்ப அம்மா அம்மாவாவே தெரியுறாங்க. அந்த அந்த கட் அவுட் மறைஞ்சிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. என்னடா அம்மா கட் அவுட்ட காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு அது எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு, மன வேதனையை ஏற்படுத்துச்சு. அப்போ அம்மா இப்படி கைய கும்பிடுவோம்ல, இந்த மாதிரி கைய வச்சுக்கிட்டு
இந்த கையை இப்படி 3 தடவை அசைச்சு, இந்த கை இப்படி 3 தடவை அசைது, இந்த கை இப்படி 3 தடவை மேல போகுது, இப்படி மேல போகுது, இந்த கை 3 தடவை அசைது. அப்படி கை கரணமே தான் காட்டினாங்களே ஒழிய வேற எதுவுமே பேசல. அப்புறம் வாய் அசைச்சு மேல போய் பேசுறேங்க அப்படின்னு வாய் அசைக்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க. அதுல என்ன பேச எனக்கு புரியுது அப்படின்னா, மேல போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அம்மா? ஒண்ணுமே வயிறே கலங்கிட்டு எனக்கு. என்னடா இது, அம்மா என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, என்ன விஷயம்னு தெரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவங்க நிக்க விட மாட்டாங்களே, ஒரு செகண்ட் தானே, அதுக்கப்புறம் நம்ம நவுண்டுறோம், அடுத்தவங்க வந்துருவாங்க, அப்படி போயிட்டே தானே இருக்கும் கியூ. அதுல வேற ஒரு பலகை, ஒரு பெஞ்சு வேற கொரோனா பீரியட்ல போட்டு வச்சுட்டாங்களா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேற அதிகமாயிட்டு. எனக்கு உண்மை புரியல. அப்படியே தட்டை வாங்கினேன்னா என்ன செஞ்சேன் அதெல்லாமே எனக்கு ஓர்மையே இல்லாம வெளியே வந்தேன். ஏன்னா என்னுடைய சிந்தனை பூரா அம்மா ஏன் இப்படி கையை காட்டினாங்க, என்ன இங்க இப்படி 3 தடவை இங்க இருந்த மாதிரியும் தான் மேல போற மாதிரி. ஆனா அது அப்ப புரியல எனக்கு. இப்படி மேல மேல மூணு மூணு செய்கை காட்டிட்டு மேல போய் பேசுறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு வந்து அப்படியே உடைஞ்சு போயிட்டு எனக்கு. என் கூட வந்த சக்திகள்கிட்ட நான் வந்து, விவேகா இந்த மாதிரி அம்மா சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு புரியலையே விவேகா அப்படிங்க. அவ சொல்றா, அம்மா உங்களை மேல மேல உயர்த்துறேன்னு சொல்றா, அதை 3 தடவை மேல மேல காமிச்சால உங்களை உயர்த்த போறா அப்படின்னு. உயர்த்த போறாளா? ஆஹா, இந்த இந்த விளக்கம் அதுக்கு சரியில்லை, நீ சொல்ற விளக்கம் இதுக்கு சரியில்லைம்மா, என்னன்னு தெரியலம்மா, எனக்கு மனசு சங்கடமா இருக்கு அப்படின்னு. அப்படியே வந்து கஷ்டப்பட்டு அண்ணான்னு சொன்னா வயிறு கலக்கணும்னு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சக்தியை பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, பிரபஞ்ச தியானம் பண்ண சொல்லுது உங்களை அம்மா. ஏன்னா மேல மேல கை காட்டினா பிரபஞ்சம் தானே மேல இருக்கு, மேல என்ன இருக்கு, பிரபஞ்சம் தான் இருக்கு. அப்போ மேல மேல கை காட்டினா என்ன அர்த்தம், நீங்க பிரபஞ்ச தியானம் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு. எனக்கு அதுவும் மனசும் உடன்பாடா இல்ல. என்ன சொல்றம்மா, என்ன சொல்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசு பூரா சாப்பாடோ ஒண்ணுமே வந்து அது மனசு வந்து அதுல லயிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நாள் முழுக்க, அன்னைக்கு முழுக்க எனக்கு வந்து மனசானது ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாயே இருந்தது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான் கிளம்பி வந்துட்டேன். என்னோட திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். வியாழக்கிழமை சாயந்தரம் எனக்கு ஒரு சக்தி போன் பண்றாங்க, இந்த மாதிரி நியூஸ் அப்படின்னு. என்ன சொல்லுதம்மா, நாங்க சனிக்கிழமை பார்த்துட்டு வந்து நீ என்ன பேசுற, நீ என்ன புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுற, அது கோவப்படுறேன் அவட்ட. அவங்க இல்ல சக்தி, நான் என்ன அப்படி சொல்லுவேனா, என்ன எந்த ராமியா சக்தி அங்க இருந்து நம்ம மன்ற தலைவர் அங்க இருந்துதான் பேசினாரு, அவர் தான் சொன்னாரு, நம்பிக்கை இல்லாத ஆள் சொல்லுவாங்களா, நான் சாயந்தரம் பஸ்ஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. உடனே என் கூட வந்து சக்தி வந்து வந்தாங்கல்ல, அவங்க அவங்க வந்து திரும்ப 2வது அந்த காப்புக்காக போயிருந்தாங்க. காப்பு அவங்க கட்டியிருந்தாங்க, அந்த காப்புக்காக போயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு போன் அடிச்சு கேக்குறேன், என்னம்மா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களேம்மா அப்படின்னா, ஆமா ஆமாம்மா, வந்து அவங்க சொல்றது சரிதான், அம்மாவை ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அங்க அம்மாவை பார்வைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன. எனக்கு அப்படியே வந்து பவுனெல்லாம் அந்து போச்சு. ஆஹா, நீ இதுக்குதான் கைய மேல மேல காட்டினியாம்மா, என்னம்மா அப்படின்னு ஒரே அழுக, ஒரே கூப்பாடு. எனக்கு மனசு அப்படியே உடைஞ்சு அப்படியே சுக்கு நூறா போயிட்டேன் நான். அப்புறம் என் பெரிய பொண்ணு வந்து எனக்கு போன் பண்ணி, அம்மா அப்படின்னு, ஆமாம்மா, நான் என் குரலை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா விஷயம், ஆமாம்மா, அவளுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன், ஏன்னா நான் டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன். அப்ப எனக்கு எப்படி மெசேஜ் தெரியும், தெரியாதுல்ல. ஆனா போன் பண்ணிட்டாங்க சக்திகள் வந்து. நமக்கு வந்து நம்மளோட பழகுற சக்திகள் நம்ம மேல பிரியமா தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். அதனால வந்து சொல்லிட்டாங்க, தெரிய வச்சுட்டாங்க. அதனால நீங்க தனியா இருக்காதீங்க, ராத்திரி எல்லாம் வந்து நீங்க புலம்பிடுவீங்க, நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன், எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு கூட்டிட்டு போயிட்டா. அவர் ரொம்ப அழுதேன். அந்த நேரத்துலயும் அம்மா வந்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்காங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரத்துலயும் எனக்கு உள்ளுணர்வுல சொல்றாங்க, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கேன், நீ இவ்வளவும் வருத்தப்படுத, நான் உன்கிட்ட பேசுறேன், நீ அமைதியா இரு, இப்ப எனக்கு பேச முடியாது, நான் உன்கிட்ட பேசுறேன், சௌரியமா உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. உள்ள உணர்வுல உணர்த்துறாங்க. அதனால என்ன உணர்த்தினாலும் என் மனசு வந்து ஏத்துக்கிடவே மாட்டேங்க. என்னம்மா என்னம்மா இது, என்னம்மா இது அப்படின்னு சொல்லி துடிச்சு துடிச்சு போயிட்டேன். என்ன துடிச்சு என்ன பிரயோஜனம், ஒண்ணும் இல்ல. அதாவது அது அந்த மனநிலை எல்லா சக்திகளுக்குமே தெரிஞ்சது தானே. அதனால நான் அதை பத்தி ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எல்லாரும் அனுபவிச்ச ஒரு
சுச்சுவேஷன் தானே. எல்லாருக்கும் மனசுக்குள்ள அம்மாவை நேசிச்ச எல்லாருமே நொறுங்குனது தானே. அது எல்லாருக்கும் இயல்பான ஒண்ணு தானே. ஆனா வந்து எனக்கு என்னுடைய வழிபாடு எல்லாமே அழுகியாதான் இருக்கும். கண்ணுல இருந்தும் தண்ணி வரும், மூக்குல இருந்தும் தண்ணி வரும். மூக்கு தண்ணிக்கு வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சுக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லுவோம். மந்திரம் படிக்க படிக்க அழுகியோட தான் மந்திரம். ஒரே அழுகைதான் எப்போதும். அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, நீ வந்து என்னுடைய பாதத்தை துரியாதீதத்துல வச்சு தவம் பண்ணு, அப்பதான் உன் அழுகை நிக்கும் அப்படின்னு. ஓம் சக்தி. அந்த மாதிரி அம்மா வந்து மனசை தேத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு துரியம் வரைக்கும் தான் அம்மா கூட்டிட்டு போனாங்க. துரியாதீதம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல எனக்கு அதை கேட்கணும்னு தெரியல. அப்படியே அந்த அழுகையோட அம்மா சொன்ன குரல், அம்மாவோட குரல் வந்து என்னோட உள்ளுக்குள்ள ஒலிக்கு நான் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே எழும்பி சரணெல்லாம் பாடி முடிச்சு எழும்பி வந்துட்டேன். அப்புறம் யோசிக்கிறேன், துரியாதீதத்துல தவம்னு சொல்லுது அம்மா. துரியாதீதம் எங்க இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? தெரியலையே. அவன் ஆங்கே கூட்டிட்டு போனா, துரியம் கூட்டிட்டு போனா, அதுக்கு மேல கூட்டிட்டு போகலையே. அப்ப நமக்கு தெரியாதே, என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு என் டெய்லி நான் காலையில 3 மணிக்கு எழுப்பிடுவேன். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணுவேன். மறுநாள் காலையில தியானம் பண்ணும்போது நான் சொல்றேன் அம்மாட்ட, அம்மா சில வழிமுறைகள் காட்டி கொடுத்துருக்கு, அதன்படிதான் பண்ணுவேன். அம்மா எனக்கு சில தீட்சைகளும் வந்து என்னுடைய கனவுலயே தந்திருக்காங்க. அம்மா நடமாடும் தெய்வமா இருக்கிற காலத்திலேயே இருந்திருக்காங்க. அப்புறம் ஆசியும் வழங்கியிருக்காங்க. தியானம் பண்ணதுக்கு இப்படி இருதயத்தோட அப்படி வச்சு ஆசி வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் அம்மாவோட அருள் இருக்க மீதும் சக்தி இவ்வளவு நடக்கு, இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அம்மா அருளும் ஆசினாலும் தான் இவ்வளவுக்கும் நான் பேர் பெற்றவளா இருக்கனே ஒழிய வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு நான் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பாம்பரத்தனமான ஒரு பொம்பளை. என்ன அம்மா இவ்வளவு தூரம் கருணை கடலா இருக்கக்கூடிய தாய் என்ன இவ்வளவு தூரம் ஒசத்தி வச்சிருக்கா. அப்போ அந்த பங்காரம்மாவை பத்தி நான் பேசாம இருக்கலாமா சொல்லுங்க? சொல்லணும் தானே. அவளுடைய அருள் ஆட்சி என்ன நடந்தது, அவ நடந்த காலத்துல இருந்த காலத்துல என்ன அருள் ஆட்சி பண்ணுனான்னு நான் சொல்ல வேண்டாமா? ஓம் சக்தி. அது மாதிரி அவ வந்து என்ன துரியாதீதத்துக்கு கூட்டிட்டு போனா சக்தி. அந்த பாதத்தோட அந்த பாதத்தை பற்றி கொண்டே போனேன் நான். அது எவ்வளவு பெரிய பேரு அம்மா. அந்த அனுபவங்கள் எல்லாம் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. வார்த்தைகளே இல்லை அதுக்கு. ஆனா அதை பண்ணுனா எனக்கு எந்த சலனமும் இருக்காது. இப்ப நான் மனம் வந்து அமைதியா அடங்கின நிலையில இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் சக்தி. அந்த ஆன்மீக அனுபவம் ஒரு தனியான ஒரு சுகமான ஒரு சுகம். சும்மா இருக்கும் சுகம், அது ஒரு பெரிய சுகம். அதெல்லாம் அந்த வரப்பிரசாதமான அந்த அனுபவங்கள் எல்லாம் தந்தது அந்த தாய். அம்மா கருணையின் கடல். யாரானாலும் அம்மாவை சிக்கன பிடிச்சிட்டு அவ சொன்ன வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி நடந்தோமானா கண்டிப்பா நல்ல பேர் அடையும். நம்ம பொண்ணும் பொருளும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு மட்டும்தான் உதவும். மறு உலகத்துல நமக்கு மறுபிறவி இல்லாத ஒரு நிலைமை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பாதார விந்தங்களை படித்து அவளோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொண்டை செய்தோமானா தூய்மையான தொண்டுக்கும் தூய்மையான பக்திக்கும் அம்மா மனம் இறங்கி நம்ம கூடவே ஓடிடுவா. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார வச்சிருக்கா. இந்த வீட்டுல நான் தனியாதான் இருக்கேன். ஆனா தனியா இருக்கேன்னு மத்தவங்க வெளியில இருக்கவங்க நினைக்கிறாங்க. ஆனா தனியாவே இல்லை. என் கூட எந்த நேரமும் 24 மணி நேரம் அம்மா என் கூட இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உள் உணர்வுல உணர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க. அம்மாவை நான் நேசிக்கிறேன், அம்மா என்ன நேசிக்கிறாங்க. அதுதான் உண்மை சக்தி. ஓம் சக்தி. என்னால முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கேன். ஆனா நிறைய அனுபவம்ங்கிறது கடல். அந்த ஆன்மீகம்ங்கிறதும் கடல். தன்னைத்தான் உணரணும். அது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் உணரணும். அதுதான் உண்மையான வாழ்வுக்கு அர்த்தம். மற்ற எதுவுமே நிலையில்லை. நிலையில்லாததுக்காக நாம வந்து ஏங்குறதோ நடக்கிறதோ அது நல்லதே இல்லை. அதனால அம்மாவோட பாதத்தை பிடிங்க. ஓம் சக்தி. எனக்கு இத்த பெரிய வாய்ப்பை தந்த இந்த சக்தி உள்ளங்களுக்கு நான் வாழ்க என்று வாழ்த்தி அவர்களுடைய பாதார விந்தங்களை வணங்கி